சங்க இலக்கிய நூல்களுள் பன்னோடு பாடப்பட்ட நூல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கிய நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம் சொல்லுவோம். மொத்தமா 18 நூல்கள் இருக்குங்க. அந்த 18 நூல்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் தான் இசையோடு பாடியிருப்பாங்க. பண்ணுனா இசைன்றத குறிக்கக்கூடியதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுனாக்கா பரிபாடல் மட்டும் தான் நமக்கு இசையோட பாடியிருப்பாங்க. பரிபாடல்ல மொத்தமா 70 பாடல்கள் இருக்கு. 70 பாடல்கள்ல 24 பாடல்கள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்ததா வந்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல்னு கேட்டிருக்கிறாங்க. 10 பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொத்தமா 10 பாட்டு இருக்குங்க. 10 பாடல்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது எத்தனை லைன் இருக்கோ அத பொறுத்து சின்ன நூல், பெரிய நூல்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த வகையில வந்து எது குறைந்த அடிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டுங்க. முல்லைப்பாட்டுல நமக்கு 103 அடிகள் தான் இருக்கு. எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காஞ்சிங்க. மதுரை காஞ்சியில மொத்தமா 782 பாடல்கள் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 354 பாடல்கள் மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைய பத்தி சொல்லக்கூடியது. அதாவது 354 பாடல்கள் வந்து மதுரைய பத்தி சிறப்பிக்கக்கூடியதா இருக்கு. மீதி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு வந்து நமக்கு 261 அடிகளை கொண்டதுங்க. நெடுநாள் வாடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 188 அடிகளை கொண்டது. அடுத்ததா கேட்டிருக்கிறது வந்து கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கும். அதில் வந்து 2வது காண்டமா வரக்கூடியது அயோத்தியா காண்டம். அந்த அயோத்தியா காண்டத்தில் மொத்தமா நமக்கு 13 படலங்கள் இருக்குங்க. அந்த 13 படலங்கள்ல ஒன்று தான் வந்துட்டு கங்கை படலம். நம்ம அந்த கங்கை படலை தான் என்ன சொல்கிறோம்னா குகப்படலம்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கம்பரை வந்து சிறப்பிக்கிற விதமாக வந்துட்டு அவரே சொல்லிக்கிறார் பாரதியார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரவே பெருமைப்பட்டுக்கிறாரு. கம்பர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அதனால வந்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தின் அனுமனின் தலைமை பண்பு வீறு பெற்று விளங்கும் காண்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அனுமனோட தலைமை பண்புனாக்க கம்பராமாயணத்தில் 5வது காண்டமாக வரக்கூடிய சுந்தர காண்டங்க. சுந்தர காண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தோட மணிமுடியாக விளங்குங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனுமனோட தலைமை பண்புகளை சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அனுமனை வந்து நம்ம சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவோங்க. ஓகேவா? இதில் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் சொல்லுவோம். அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.